ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிகிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் ரிஷபத்துக்கு ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற அந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இப்போ வந்த மாதிரி தான் இருக்குது. 3 மாதம் ஓடி போச்சு. 4வது மாதம், ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கடைசி மாதம். சூப்பர். இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம செய்யணும். என்னால் அது ஆரம்பத்திலே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க. இது யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். எப்போவுமே தத்துவம் வேறு, யதார்த்தம் வேறு. நம்ம யதார்த்தத்தில் தான் இருக்கணும். கரெக்டாக? வாழ்க்கைங்கிறது யதார்த்தம், மரணங்கிறது தத்துவம். நம்ம தத்துவத்துக்கே போகக்கூடாது, யதார்த்தத்தில் தான் நம்ம இருக்கணும். அந்த வகையில் இந்த மேஷராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-7 கூடைய அதிபதி சுக்கிர பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி சூப்பராக ஜென்மராசியில் இருக்கார். அதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஜென்மராசியில் ஒரு சுப கிரகம் இருந்து, அதாவது இந்த சுக்கிரன் இருந்தாலே ரொம்ப விசேஷம். சுக்கிரன் புதன்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்து 19/4/2026 அன்னைக்கு அவர் அப்படியே ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரொம்ப விசேஷம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அவர் ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக குரு பகவான் ஆஸ் இட் இஸ் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம், பாக்யஸ்தானம், லாபஸ்தானத்தில் விழுது. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரய ராசியில் இருக்கார். 7.5 ஆரம்பித்து போயின்னு இருக்கு. உங்களுக்கே தெரியும் 7.5 நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும், மேஷராசி நேயர்களுக்கு தான். அடுத்தபடியாக எனக்கு தெரியும், ஏன்னா என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். அடுத்தபடியாக ராகு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக 11ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தபடியாக கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல
அவர் 5ஆம் இடத்துல வந்தோடனே ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் குழந்தைகளின் மூலமாக. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட திருமணம், இல்லைன்னா குழந்தைகளோட உத்தியோகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைகளோட மேற்படிப்புக்காக கடன் வாங்குறது, குழந்தைகளோட திருமணத்துக்காக கடன் வாங்குறது, அதாவது பெண்ணுக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க இந்த மாதம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் புத பகவானோட சேர்ந்துருக்கார். அது ராகுவும் புதனும் சேரலாம். சேரும்போது அறிவாற்றல் அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் ரொம்ப விசேஷம். ஏன்னா புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி, பகைருண ரோகாதிபதி. அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி, புரியுதா? ஆனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதுதான் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் அதனால தான் உங்களுக்கு குழப்பமே வருது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன், அதனால ரொம்ப இதுதான் தைரியசாலி தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து இந்த புத பகவான் எங்கே வராருன்னா உங்களோட விரையராசிக்கு வந்து நீச்சம் அடைகிறார். புத பகவான் நீச்சம் அடைகிறார். ஸோ 3, 6 கூடிய அதிபதி நீச்சம் அடையும் போது தைரியம் குறையும். அதுமாரி பகைமை அதிகரிக்கலாம் பேசுகிற வார்த்தைகளில். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக உங்களோட பஞ்சமாதிபதி சூரிய பகவான், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரையராசியில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கார். செவ்வாய் பகவான் 2ஆம் தேதியிலேருந்தே வந்துடுறார், டிரான்சிட் ஆகிடுறார். எங்கள் உங்கள் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்துடுறார் 12ஆம் இடத்துக்கு. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை. அதே சமயம் சூரியனும் அங்கே இருக்கார். ரொம்ப டெரிபிளாக இருக்கும். முதல் ஒரு 15 நாட்கள் ரொம்ப டெரிபிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே ஒன்றும் புரியல. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக? அந்த வகையில் இந்த சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே சூரிய பகவான் தான். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், மேஷராசினர்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்கள். இந்த பஞ்சமாதிபதி ஒரு 14ஆம் தேதியிலேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகிறார் பாருங்க, அதுதான் பெரிய பாக்கியம். ஏன்னா அவர் எங்கே வரார் அப்படின்னா உங்கள் மேஷராசிக்கே வரார், உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உச்சம் அடைகிறார். அவர் டிரான்சிட் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குங்க. ஏன்னா ஜென்மராசியில் வந்தால் கூட 7ஆம் பாவத்தை பார்ப்பார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே உச்சம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சாலே ஒரு நன்மைகளை கொடுப்பார். ஆனால் என்ன கொஞ்சம் வீண் அலைச்சலை கொடுப்பார், ஒரு டென்ஷனை கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கலோக்கியலாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து யதார்த்தத்தை நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கணும். ஆனால் பெரிய இது என்னென்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இது என்னோடய கடமை என்னென்னா, உங்களோட விரைய ராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கார். சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்லதே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உழைக்கக்கூடிய ஒரு காரகன். பணியாட்கள், வேலையாட்கள், அப்புறம் வந்து இந்த இவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், கடுமையான உழைப்பாளிகள், இவங்கள்லாம் வந்து சனி பகவானோட இது. அதே செவ்வாய் அப்படின்னா படைத்தளபதி. படைத்தளபதி எப்படி இருப்பார்? வேலை வாங்குறதுல தான் இருப்பார். கரெக்டாக படையை எப்படி நடத்தின்னு போகணுங்கிறதுல தான் இருப்பாரே தவிர அவர் உட்காந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவர் செய்ய மாட்டார். கரெக்டாக? அப்போ ஒரு படைத்தளபதியும் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு காரக தலைவனும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு டென்ஷன் தான். ஸோ இந்த டென்ஷன் அதிகமாகும். எப்படி? உங்களுக்கு 12ஆம் இடத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிறைய செலவுகளை வைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடியும் நான் செலவுகளை தான் சார் சந்தித்தேன், இதுக்கப்புறமும் நான் செலவுகளை தான் சந்திக்க போகிறேன், இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக செலவுகள் அப்படிங்கிறது வேற, அத்தியாவசிய செலவுகள், அனாவசிய செலவுகள்னு 2 இருக்குது. கரெக்டாக? ஆனால் இந்த அனாவசியமான செலவுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்கங்கிறேன். எதில்? உடல் ஆரோக்கியம், வாகனங்களை நீங்கள் கரெக்டாக முறைப்படி பராமரிக்கணும். கரெக்டாக இல்லை அப்படின்னா வழியிலே மாட்டிக்கும். உடனே அவனை அது ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5000 10,000 என்ன தேவையா? அதுக்காக தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட உடம்பு அதுவும் வண்டி தான், அந்த வண்டியும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். எப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அனாவசியமான மருத்துவ செலவுகள். இப்போல்லாம் டாக்டர்கிட்ட உள்ளே போயிட்டோம்னாலே 2000 ரூபாய் அப்படி தான் வச்சுக்கணும் சாதாரணமாக. என்ன முன்னாடியெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபா வச்சுருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஏன் ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னாலே குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ரைட், என்டர்டெயின்மெண்ட் அது ஓகே. பட் இது அனாவசியமான செலவு. கரெக்டாக? தேவையில்லாத செலவு. ஏன்னா நம்ம இப்போ உடம்புக்கு ஒத்துக்காக சாப்பிட்ருப்போம். ஸோ அதுவே பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அப்போ அடுத்த நாள் நம்ம டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட 40-45 நாட்கள் இருப்பார்
40-45 நாட்கள் இருக்கும்போது ஒரு டென்ஷனை தான் கொடுப்பாங்க. பட் இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயம் அப்படிங்கிறனால உங்களோட விருப்பங்களும் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவம்ங்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்லலாம் அயன சயன போகம் அப்படின்னு. அதே சமயம் போகம் அப்படின்னாலே எங்கள் விருப்பம், போகம் அப்படின்னாலே நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களோட விருப்பங்கள் அற்புதமாக பூர்த்தி அடையும். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா உத்தியோக மாற்றம், இல்லைன்னா ஃபாரினில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வேலை, ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு படிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இது முன்னேற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் இடமாற்றம் கொடுக்கும். அடுத்தபடியாக தூக்கம் குறையலாம். தூக்கம் அப்படின்னாலே டென்ஷன் தாங்க நமக்கு. தூக்கமின்மை அப்படின்னாலே டென்ஷன் தான். தூக்கம் குறையலாம். ஆனால் அதுக்காக தான் சொல்கிறேன், கரெக்டாக எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க இந்த ஏப்ரல் மாதம். ஆக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் ஆதரவாக இருக்கார். புரியுதா? குரு பகவான் பார்வை பலத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். மற்றபடி ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு இருக்கார். சூப்பராக. அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை. ஆனாலும் தவறான பாதைக்கு நீங்கள் செல்லக்கூடாது. போக மாட்டீங்க, இருந்தாலும் அதை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். சரியா? ஆக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் ஆதரவாக இருக்கார், குருவோட பார்வையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, ராகு ஆதரவாக இருக்கார். மற்றபடி எல்லாமே ஓகே. உங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். சரியா? அதுமாரி சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயர் சுவாமி, இதெல்லாம் வழிபாடு பண்ண இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ரொம்ப அற்புதமாக அந்த வேலைகளை குறைச்சிக்கும். உங்களோட அந்த கடுமைகளை கண்டிப்பாக குறைச்சிக்கும். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு, கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள். தெரியலையா? பரவாயில்லை, இதில் போட்டு விடுங்க, யூடியூப் சேனலில் இல்லை எதுலையாவது போட்டு விடுங்க, பாட்டை கேளுங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? இல்லைனாலும் ஓம் ஸ்ரீ சரவண பவாயன்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். தினந்தோறும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆக இந்த சின்ன வழிபாடுகள் நீங்கள் பண்ணினாலே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.